மக்களே, மீன் குழம்புக்கு தனியாக வறுவலுக்கு தனியான்னு சொல்லிட்டு பிரித்து வச்சுருக்கோம். மீன் க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஒய்ஃபு குழம்பு வந்து ரெடி பண்ணிட்டாங்க. நல்லா மசாலாலாம் போட்டு பக்காவாக ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மீனை போட போகிறாங்க. சும்மா அந்த தலை பீஸ்லாம் போட்டால் தான் சும்மா நறுக்குன்னு இருக்கும் மீன் குழம்பு. இது வந்து வறுவலுக்கு மக்களே. அவ்வளோதான், குழம்புல போட்டாச்சு. கொதிக்க சொல்ல பார்க்கலாம். மக்களே, அந்த மீன் வறுவலுக்கு மசாலா போட போகிறாங்க. இதுதாங்க வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள். நாங்கள் எப்பவுமே குண்டு மிளகா தான் போட்டு அரைப்போம். அதுதான் எப்பவுமே உடம்பு நல்லது. அஞ்சரை பெட்டி, எங்கள் வீட்டில் அஞ்சரை பெட்டி இப்படி தான் இருக்கும். அவ்வளோதான், மஞ்சள் தூள் போட்டாங்க. அவ்வளோதான், தேவையானது உப்பு. அவ்வளோதான், தண்ணி தெளிச்சிடுங்க. நல்லா மசாலா போட்டு நல்லா பிசுறாங்க. பிசுறிட்டு ஒரு half அன் ஹவர் ஊறட்டும் மசாலா. அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் மீன் வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் கிடைக்கும். மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஓகே மக்களே, சுவையான மீன் குழம்பு ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. தோசைக்கல்ல மீனை போட்டாச்சு. மக்களே, யார் யாரெல்லாம் தோசைக்கல்ல மீன் ஒரு மீன் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. மக்களே, எல்லாருக்கும் நாக்கு ஊறுதா? ஏன்னா எனக்கும் நாக்கு ஊறுது மக்களே. மக்களே, மீன் வறுவல் ரெடி ஆகிவிட்டது. மக்களே, மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துருக்கு மக்களே. சூப்பர், ஒய்ஃப் நல்லா செஞ்சுருக்காங்க. சும்மா கேக் மாதிரி அழகாக இருக்குது. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இவன் மட்டும் செஞ்சு சாப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாதீங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. என் பையன் ஒரு வாய் ஊட்டுக்குங்க. ஊட்டுறேன். நல்லா இருக்கு மக்களே. என் பையன் கொஞ்சம் ஊட்டுங்கன்றான். புரியுது வரேன். எப்படி இருக்கு? செம்மையா இருக்கு மக்களே. மீன் பாருங்க மக்களே. அருமை மக்களே. இதே மாதிரி வீடியோ வேணால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். NGP 6 ஃபுட்டை நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.